கதைக்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஆர்கன் ட்ரேடிங், அதாவது ஹார்ட் ட்ரேடிங் நடந்திருக்கும் பணத்துக்காக. அதில் ஒரு பிரெக்னன்ட் லேடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணமானவங்க ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரை இறக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரன்சிக் ப்ரொஃபஸரும் போலீஸும் சேர்ந்து தேட ஆரம்பிப்பாங்க. நிறைய சீன்ஸ் வந்து மார்ச்சுரிலையும் போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமாகவும் நிறைய சீன் இருக்கும். மார்ச்சுரியிலே சாப்பிட்ற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். அவங்க யூஸ்வலாக ஃபாரன்சிக் சொல்லலாம், இல்லை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம், இல்லை ஃபாரன்சிக் ப்ரொஃபஸரோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ அப்படின்னு அவங்களோட டெசிக்னேஷன் வச்சு சொல்லலாம், இல்லை போலீஸ் சர்ஜன் சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் அவங்கள பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் பத்ரா தமிழ்நாடு போலீஸோட the most brilliant pathologist. யார் பேத்தாலஜிஸ்ட் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருந்து சாம்பிள் எடுத்து அவங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் பேத்தாலஜிஸ்ட் சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணீங்கன்னா உங்கள் கட்டியை வந்து ரிப்போர்ட் எடுத்து அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட் கடைசியாக வர்றப்ப பேத்தாலஜிஸ்ட் தான் சைன் பண்ணியிருப்பாங்க, என்ன கட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாரன்சிக் மெடிசன்லையுமே ஃபாரன்சிக் பெத்தாலஜின்னு சொல்லிட்டு ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவங்களையும் நம்ம ஃபாரன்சிக் பெத்தாலஜி சொல்லுவோம் தவிர பெத்தாலஜின்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசலாம்.